1381, 1248 சொல்றாங்க, எந்த ஒரு முஸ்லிமுக்காவது பருவ வயது அடைவதற்கு முன்னால் 3 குழந்தைகள், 3 குழந்தை இறந்து போய் 25 வயசுல இறக்குறதுலாம் அது பெரிய பிரச்சனை இல்லை, அது இவன் சபர் செஞ்சுக்கிறான். அப்ப பருவ வயசுக்கு முன்னாடி, அந்த கொஞ்சி மகிழ்றதுக்கு முன்னாடி அந்த பருவத்தில் 3 குழந்தைகளை யாராவது பறி கொடுத்துட்டாரே ஆனால், இல்லா அதுஹலஹுல்லாஹுல் ஜன்னத பி ஃபضل ரஹ்மத்திஹி இய்யாஹும், இவன் அந்த குழந்தைகள் மீது வைத்திருக்கிற அன்பின் காரணத்தினால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை சொர்க்கத்தில் நுழைக்காமல் இருப்பதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு என்ன செய்றாங்க, கேரண்டி தர்றாங்க. இதே கருத்துப்பட 1251, 6656 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாகவும் இது இடம்பெற்றிருக்கிறது. அதனால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அதை பறிகொடுத்துறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யக்கூடாது, கலங்கிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையிலையும் பாருங்களேன், அவங்களுடைய பிள்ளைகள் நிறைய பறி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவங்க அறிவிக்கப்படவில்லை. அவங்களுடைய பேரப்பிள்ளை ஒருத்தர் இறந்து போன ஒரு சம்பவம் சஹீஹுல் புகாரியில 1284, 5655, 6602, 6655, 7377, 7448 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. என்ன இடம்பெற்றிருக்குன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு மகள் உடனே எங்க வாப்பா தகப்பனாரை கூட்டிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. எதுக்கு அனுப்புறாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய மகன், அதாவது மக விட்டு பேரன், அவர் சக்கராத்து மரண வேலையை நெருங்கிட்டாரு, அதனால உடனே போய் எங்க தகப்பனாரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு ஆளை பிடிச்சி அனுப்புறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, உடனே நிதான அதுக்கெல்லாம் கலங்க மாட்டாங்க. உள்ளத்துல பாசம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, அது பத்திரி ஆஹா ஓஹா என் பிள்ளையா பேத்தியா பேரனான்ல அந்த விளையாட்டுலாம் கிடையாது. கூப்பிட வந்தவர்கிட்ட சொல்றாங்க, என்ன செய்யறாங்கன்னா, யுக்ரியு சலாம, சலாம் சொல்லி அனுப்பி விடுறாங்க. என்ன சொல்றாங்க, அரசல யுக்ரியு சலாம், சலாம் சொல்லி அவரை அனுப்பி வைத்தார்கள். எப்படி சொல்லி அனுப்பி வைத்தார்கள்னா, வயகூலு இன்ன லில்லாஹி மா அகத வலஹு மா அல்தா வ குல்லுன் இன்தஹு பி அஜலின் முஸம்மா. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி அனுப்புறாங்க, எடுத்துக்கொண்டது அல்லாஹ்வுக்கு சொந்தம், கொடுத்திருக்கிறானே அதுவும் அவனுக்கு தான் சொந்தம், ஒவ்வொன்றுமே ஒரு காலக்கெடுவோடு தான் அவனிடத்தில் இருக்கிறது, காலகாலத்துக்கு இருக்கிறது ஒன்றும் உலகத்தில் கிடையாது. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு, நாளைக்கு இல்லாட்டி அடுத்த வருஷம், அடுத்த வருஷம் இல்லாட்டி ஒரு 25 வருஷத்துக்கு பிறகு எல்லாம் முடிய போற கேஸ் தான். அப்ப எல்லாமே ஒரு காலக்கெடுவோடு தான் அவன்கிட்ட ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறான். அதனால ஃபல் தஸ்பீர், என்னுடைய மகளை பொறுமையாக இருக்க சொல், வல் தஹ்தசிப், அதை அல்லாஹ்வுக்காக அதில் நன்மையை நாடச் சொல் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பி விடுறாங்க. கூப்பிட்டு வர்றவரோட ஓடாம நீ போய் சொல்லுப்பா, என் மகள்கிட்ட சொல்லு, எடுத்துக்கொண்டாலும் அவனுக்கு சொந்தம், கொடுத்துட்டா திருப்பி அதுவும் அவனுக்கு சொந்தம். அது எல்லாமே லிமிட் தான், எல்லாமே எல்லாம் ஒரு டைம் போட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறான், எல்லாமே டைம் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு தான் இருக்கிறது. அதனால பொறுமையா இருக்க சொல்லுன்னு சொல்லி அனுப்புறாங்க. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது, மகன் என்ன பண்ணுது தெரியுமா, அல்லாம நானே வந்துதான் ஆவணும்னு சொல்லுங்க, நான் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டேன்னு சொல்லுங்கன்னு மர அனுப்பி விடுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க, உடனே அவங்களும் அவங்களோட சாது இப்னு உபாதா, முஆது இப்னு ஜபல், உபய் இப்னு காப், ஸைத் இப்னு சாபித், இன்னும் பல பேரும் சேர்ந்து உடனே என்ன செய்யறாங்க, அங்க போறாங்க. உடனே அந்த குழந்தையை தூக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கொடுக்குறாங்க. இன்னும் மூத்தா போகல. அது அந்த பையனுடைய மூச்சு வாங்குது, கடைசி மூச்சு, மேல் மூச்சு, கீழ் மூச்சு வாங்கிட்டு இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைய கையில தூக்கி கொண்டவுடனே கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்டுகிறது, வடிகிறது. உடனே சாது கேட்கிறாங்க, யார ரசூலுல்லாஹ் மாகாதா, அல்லாஹ்வுடைய இது என்ன அழுவுறீங்க, நீங்க அழுவுறீங்களே கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹாதிஹி ரஹ்மத்துன், இது இரக்க உணர்வு, ஜஅலஹல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி, அடியார்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் இதை ஏற்படுத்தி வச்சிருக்கான், அவன்ல அமைச்சு வச்சிருக்கான். அப்படி இது இரக்க உணர்வு எல்லார் உள்ளத்திலும் இருக்கிறது. வ இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹி ருஹமா, இரக்க உள்ளவர்களுக்கு தான் அல்லாஹ்வும் இரக்கம் காட்டுவான். அடியார்கள்ல யார்கிட்ட இரக்க உணர்வு இருக்குதோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 1284, 5655, 6602, 6655, 7377, 7448 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதுல என்ன எதுக்கு சொல்ல வர்றோம்னு கேட்டா, குழந்தை இறந்துட்டா சபூர் செய்யணும்ட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்படி கல்லு மாதிரி உட்காந்துட்டு கூடாது, அழுவலாம், அழுவுறதுக்கு குற்றம் கிடையாது, கண்ணீர் விடலாம்,
என்ன குற்றம்? வாயை திறந்து வைக்கிற ஒப்பாரி தான் குற்றம். அல்லாஹ் உனக்கு கண்ணு இருக்குதா? இந்த மாதிரி பிள்ளை எடுத்துக்கிட்டியே, இது நியாயமா? இந்த அவள் 4 பிள்ளை வச்சுக்கிறாள், அவளை எடுக்க வேண்டியதானே, எனக்கு ஒரு பிள்ளை, இப்படிலாம் பேசுறதுக்கு பாருங்க, இதுதான் சபுரு இல்லை, பொறுக்கலைன்னு அர்த்தம். வேற என்ன செய்யலாம்? அழுவலாம், அது தாரதாரையாக கொட்டலாம் குழந்தைக்காக வேண்டி. இதெல்லாம் பொறுமைக்கு எதிரானது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிஞ்சின ஒரு பொறுமையா? இதெல்லாம் பொறுமைக்கு எதிரான காரியம் கிடையாது. இதுவும் பொறுமையில் சேர்ந்தது தான். அழுவதற்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது? அனுமதி இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது குழந்தை சம்பந்தமாக நம்ம வைத்திருக்கக்கூடிய ஒரு பார்வையை சரிப்படுத்தி கொள்ள வேண்டியது. அடுத்து குழந்தை பிறந்துருச்சு. இப்போ குழந்தை பிறந்தது இப்போ ஆரம்பிக்கிறது. குழந்தையை பற்றின பார்வையை பார்த்தோம் இல்லையா? குழந்தை பிறந்த பிறகு நம்ம என்ன செய்யணும், அதுக்கு என்னென்னலாம் இப்போ செய்ய வேண்டியிருக்கு, என்னென்னலாம் செய்யக்கூடாது என்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பிறப்பு முதல் இறப்பு வரை தனி மனித வாழ்வில் இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே குழந்தை பருவத்திலிருந்து மரணிக்கிற வரை மனிதன் சந்திக்கின்ற பிரச்சனைகளை பற்றியான விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். இதுவரை குழந்தை விஷயத்திலே நான் எத்தகைய ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்வது என்ற செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். சில பேருக்கு அல்லாஹ் குழந்தை இல்லாமல் ஆக்கியிருப்பான், அவங்க அதை எப்படி எதிர்கொள்வது? சில பேருக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளாக கொடுத்துருப்பான், அதை அவங்க எப்படி எடுத்துக்கொள்வது? சில பேருக்கு கொடுத்த குழந்தை அல்லாஹ் மரணிக்க செய்திருப்பான், அதை அவங்க எப்படி எதிர்கொள்வது என்ற விவரங்களை எல்லாம் கடந்த 3 நாட்களாக நம்ம பார்த்தோம். இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த குழந்தை சம்பந்தமான ஒரு பார்வையில் சில பேருக்கு அல்லாஹ் குழந்தையே கொடுக்கலை என்ற உடனே நம்ம வாழுகிற நாட்டில் பிற சமுதாய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இன்னொரு மற்றவர்களுக்கு பிறந்த குழந்தையை அல்லது அநாத விடுதியில் வளரக்கூடிய குழந்தைகளை தத்து எடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு வழக்கம் நம்ம நாட்டில் மற்ற சமுதாய மக்கள்கிட்ட இருக்கிறது. அதை பார்த்து விட்டு நம்முடைய முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அவங்களும் தத்து எடுத்து வளர்க்க, நமக்கு தான் குழந்தை இல்லையே, அதனால தத்து எடுத்து வளர்த்தோம்னா அது பிள்ளையாயிரும் அப்படின்னு நினைத்து தத்து எடுக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்துக்கு வருகிறார்கள். சில பேர் வளர்க்கவும் செய்கிறார்கள். அப்போ தத்து எடுத்து வளர்த்தல் என்பதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது, இஸ்லாமிய பார்வையில் அதை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு சொன்னால், திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒமா ஜால 33வது அத்தியாயம் அஹ்ஸாபில் 4வது வசனத்தில் 5வது 6வது வசனத்தில் இந்த சட்டங்களை வரிசையாக எல்லாம் சொல்கிறான். அதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒமா ஜால அத்இயாஅக்கும் அப்னாஅக்கும், உங்களுடைய நீங்கள் எடுத்து வளர்த்தவர்களை உங்களுடைய பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கவே இல்லை. நீங்கள் ஒருத்தர் எடுத்து வளர்த்தீங்க என்று சொன்னால் அது உங்கள் பிள்ளையாக ஆக முடியாது. ذَلِكُمْ قَوْلُكُمْ بِأَفْوَاهِكُمْ, இது உங்கள் வாய்களால் சொல்கிற வெறும் வார்த்தை. வல்லாஹு யகூலுல் ஹக், அல்லாஹ் சத்தியத்தையே சொல்கிறான். வஹுவ யஹ்தி ஸபீல், அவன்தான் நேரான பாதையை காட்டுகிறான் அப்படின்னு சொல்லி, ஒரு குழந்தையை எடுத்து நம்ம வளர்த்தோங்கிற காரணத்தினால அது நம்முடைய பிள்ளையாக ஆக முடியாது, நாம் அதனுடைய தந்தையாகவும் ஆக முடியாது. ஆக முடியாதுங்கிறது மட்டுமல்ல, அப்படி அழைப்பதை கூட திருமறை குர்ஆன் தடுக்கிறது. யாரோ ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்துட்டு நம்ம பிள்ளைன்னு சொல்லுவது, ஊர் மக்கள்லாம் சொல்லுவது இன்னாரு பிள்ளைன்னு சொல்லி, யாருக்கோ பிறந்த ஒருத்தனை பிறக்காத ஒரு அந்நியனை காட்டி இவருடைய பிள்ளை அவருடைய பிள்ளைன்னு சொல்வதற்கு பாருங்க, இது கடுமையான ஒரு கண்டனத்துக்குரிய குற்றமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உதுஊஹும் லி ஆபாயிஹிம், அவர்களை அவர்கள் பெற்ற தந்தையின் பெயரால் தான் நீங்கள் அழைக்க வேண்டும். ஒருத்தனை அழைக்கிறதா இருந்தா அவனை பெத்த தகப்பன் யாரோ அவனை சொல்லி அவனுடைய மகன் என்றுதான் அழைக்க வேண்டும். ஹுவ அக்ஸது இன்தல்லாஹ், அதுதான் அல்லாஹ்விடத்திலே நீதியானது, அல்லாஹ்விடத்திலே அதுதான் நேர்மையான பார்வையா இருக்கிறது. இல்லம் தாலமு ஆபாகும், தகப்பன் யார் என்று தெரியலன்னு வைங்க. ஒரு அனாதை ஆஸ்பத்திரியிலேருந்து எடுத்து வளர்க்குறோம், தகப்பன் தெரியல, அப்போ கூட ஏன் பிள்ளைன்னு சொல்லக்கூடாதான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இல்லம் தாலமு ஆபாகும், அவர்களுடைய தந்தைமார்கள் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் இஹ்வானுக்கும் ஃபித்தீன்,
அவர்கள் உங்களுடைய கொள்கை சகோதரர்கள் சொல்லுங்க. நம்ம சகோதரன், கொள்கை சகோதரன், மார்க்க சகோதரன், இஸ்லாம்ங்கிற அடிப்படையிலான சகோதரத்துவம் எங்க 2 பேருக்கு இருக்குன்னு சொல்லணுமே தவிர, தகப்பன் தெரியலைங்கிற காரணத்துக்காக கூட என்ன செய்யக்கூடாது, நான் தான் தகப்பன்ற கூடாது. அப்ப இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டிக்கிறான். 33வது அத்தியாயத்தில் 4, 5, 6 அந்த வசனங்கள்ல சொல்லும் பொழுது, உதுஓஹும் லி ஆபாயிஹிம், அவர்களை அவர்கள் தந்தையின் பெயரால் அழையுங்கள், அக்ஸது இந்தல்லா, அதுதான் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப நேர்மையானதாக இருக்கிறது. இல்லம் தாளமும் ஆபாகும், தகப்பன் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லையானால் பொய்குமானுக்கும் பித்தீன், அவர்கள் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள், உங்களுடைய பிள்ளை இல்லை, நீங்க தகப்பனும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இது எதுக்காக வேண்டியது அருளப்பட்டுச்சுன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தரை எடுத்து வளர்க்குறாங்க. யாரு? ஜெயித் பின் ஹாரிசா என்பவரை எடுத்து, ஹாரிசா என்பவருடைய மகன் ஜெயித் என்பவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வளர்க்கிறாங்க. அப்படி வளர்க்கிற நேரத்தில் இந்த ஜெயிதை பற்றி ஊர் மக்கள்லாம் என்ன பேசிக்கிடுவாங்கன்னு கேட்டா, முகமதுடைய மகன் ஜெயிதுன்னு தான் பேசிக்கிடுவாங்க. ஜெயிதை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த காரணத்தினால ஊர்ல எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டா, சஹாபாக்கள் வரைக்கும், ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் வரைக்கும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டா, அன்ன ஜெயித் இப்னு ஹாரிஸா மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட ஜெயித் இப்னு ஹாரிஸா என்பவரை மா குன்னா நதுஊஹு இல்லா ஜெயித் இப்னு முஹம்மத், ஜெயித் இப்னு முஹம்மத், முகமதுடைய மகன் ஜெயித் என்றுதான் நாங்கள் குறிப்பிட்டு வந்தோம். ஹத்தா நஸலல் குர்ஆன் உதுஊஹும் லி ஆபாயிஹிம் ஹுவ அக்ஸது இந்தல்லாஹ், அவர்களை அவர்களின் தந்தையின் பெயரை சொல்லியே தான் நீங்கள் அழைக்க வேண்டும் என்ற குர்ஆனுடைய வசனம் இறங்குற வரைக்கும் முகமதுடைய மகன் ஜெயித் என்று தான் நாங்கள் சொன்னோம். அதுக்கு பிந்தி தான் ஜெயித் இப்னு ஹாரிஸா, ஹாரிஸாவுடைய மகன் ஜெயித் என்று நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னு சஹீஹுல் புகாரியில 4782வது ஹதீஸில் இது வருகிறது. 4782வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டா, ஜெயித் இப்னு ஹாரிஸா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வளர்த்த காரணத்தினால ரசூலுல்லாஹ்வுடைய மகன் ஜெயித் என்று தான் நாங்கள் சொல்லிக் கொண்டு இருந்தோம். அல்லாஹ் 33:4 வசனத்தில் தடுத்த பிறகு நாங்கள் அப்படி சொல்றது கிடையாது அப்படின்றது வருது. வேற என்ன விளங்கி கொள்றோம்னு கேட்டா, குழந்தை இல்லை என்ற காரணத்திற்காக நீங்க ஒருத்தரை எடுத்து வளர்த்தா அது உங்க குழந்தை ஆகாது, நீங்க எதுக்கு தகப்பன ஆக மாட்டீங்க, சட்டப்படி ஆக மாட்டீங்க, அப்படி கூப்பிடுவது கூட தப்பு, வாயினால சொல்வது கூட தப்பு என்று திருமறை குர்ஆன்ல இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இருந்து தெரிகிறது. இதில் இன்னொரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். வளர்க்கிறது தப்பா? அதாவது வளர்த்தா பிள்ளையாக மாட்டாங்க, அது வைக்க. வளர்க்கிற ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்கிறது தப்பா? வளர்க்கிறது தப்பே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த ஜெயித் இப்னு ஹாரிஸாவை எடுத்து வளர்த்தாங்க. அவருக்கு பிறகு அவருடைய மகன் உசாமாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளை மாதிரி அந்த வளர்ப்பு மகனுடைய மகன் உசாமாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப நினைஞ்சுவாங்க, ஹிப்பு ரசூலில்லான்னு சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம நேசத்துக்குரிய பேரன் மாதிரி, பேரன் சொல்லக்கூடாது, அந்த மகன் வளர்ப்பு மகன் வச்சிட்ட காரணத்தினால இவர் பெத்த பிள்ளை உசாமாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அதிகமாக நேசித்திருக்கிறார்கள். ஒரு ஹுசைமா கோத்திரத்துடைய ஒரு பெண்மணியை திருடிய பிறகு அவங்களுக்கு தண்டிக்க போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கையை வெட்டுறது தண்டனை திருட்டுக்கு. அப்ப அந்த கூட்டத்தாரெல்லாம் யார் அனுப்ப பார்த்தாங்க தெரியுமா? உசாமாவை அனுப்புனா தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. உசாமா ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான ஆளு, அதனால உசாமாவை நம்ம ரெக்கமெண்டுக்கு அனுப்புவோம்னு அனுப்புனாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணிட்டாங்க, அப்பவும் கேட்கல, சட்டத்தை யாருக்கும் வளைக்க மாட்டாங்க, நீ என்னப்பா அல்லாஹ்வுடைய சட்டத்து விஷயத்தை மாத்திருக்கு என்கிட்ட ரெக்கமெண்டுக்கு வந்திருக்கிறியா நீ அப்படின்னு உசாமாவை கண்டித்தார்கள். அது ஒரு விஷயம். மக்கள் எல்லாம் என்ன வழங்கி இருக்கிறாங்கன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உசாமாவை ரொம்ப விரும்புவாங்க, நேசிக்கிறாங்க என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆனா காஃபிலுல் யதீமி ஹாக்கதாண்டாங்க, நானும் அனாதையை எடுத்து வளர்க்கிறவன் இப்படி இருப்போம். வளர்க்கிறது தப்பு கிடையாது. யாரோ ஒருத்தனை எடுத்து நாம புள்ள மாதிரி வளர்க்கிறது தப்பான்னு கேட்டா, வளர்க்கிறது தப்பு இல்லை. அதே நேரத்தில் புள்ள இல்லைங்கிற அந்த வரம்புக்கு உட்பட்டு நீங்கள் வளர்க்க வேண்டும். இப்ப யாரோ ஒருத்தனை எடுத்து வளர்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அவங்க 2 பேரும் சகோதர சகோதரிகள் ஆவாங்களா? யாரோ ஒரு பையன் எடுத்து நீங்க வளர்க்குறீங்க, ஒரு குழந்தைய
உங்கள்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது, உங்க மகள் வந்து அந்த வளர்க்கிற பையனுக்கு சகோதரின்னு ஆக மாட்டாங்க, உங்களுக்கு அவன் பிறக்காத காரணத்தினால அப்ப ரெண்டு பேருக்கு மத்தியில் வேற மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த சின்ன குழந்தையா இருக்கிற வரைக்கும் குழந்தை லெவலில் வைங்க. விவரம் தெரிந்து விட்டார்களே ஆனால் நீங்க வளர்த்ததா இருந்தாலும் சரி அவங்க நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்திடணும். சொந்த மகனை வீட்டுக்குள்ள வரைக்கும் அனுமதிப்பீங்க இல்லையா? பெத்த மகனா இருந்தா உள்ள வரைக்கும் அனுமதிப்பீங்க, உங்க மனைவியோட பேசிக்கிற விடுவீங்க, மகளோட பேசிக்கிற விடுவீங்க, அண்ணன் தங்கச்சிங்கிற முறையில். அதெல்லாம் வர முடியாது. ஏன்? மகன் இல்லைன்னு ஆயிரும் பொழுது அந்நியன், ஒரு அந்நிய ஆடவன்கிற நிலையில தான் பருவம் அடைஞ்ச பிறகு ஆயிடுவாங்க. பருவத்துக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன பிள்ளை, எந்த சின்ன பிள்ளைக்கும் உள்ள சட்டம் அவருக்கும் பொருந்தும். பருவம் அடைந்த பிறகு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, உன்னை வளர்க்கத்தான் செய்யணும், நீ புள்ள கிடையாது, உன்னை வளர்க்கிறேன், இந்த இதான் உன் எல்லை தான், உன்னுடைய லிமிட் அவ்வளவுதான் என்ற முறையில் தான் நீங்க வளர்த்துக்கிறீங்க. அந்நிய ஆண்க அந்நிய பெண்ணா இருக்குது, புள்ள இல்லைன்னு எல்லாம் மறுத்துட்டான்ல. அதே மாதிரி வந்து வளர்த்ததுனால வாரிசு உரிமை கிடைக்குமா? நம்ம வளர்த்து விட்டோம், திரும்பி மோத்தா போயிட்டு இறந்து போயிட்டோம், ஒரு தந்தையுடைய சொத்துல இருந்து மகனுக்கு என்ன கிடைக்கும்? அது கிடைக்குமான்னு கிடைக்காது. அப்ப என்ன விளங்கணும்னு கேட்டா, வளர்க்கிறது தப்பு இல்லை. யாரை வேணா 4 பேர் வளர்த்தா நன்மை தானே. 4 பேர் சோத்தை போட்டு பருவம் அடைகிற வரைக்கும் தான் வளர்க்குறதே பேச்சு வரும். பருவம் அடைஞ்சிட்டு அப்புறம் போட்டு வளர்க்குறது, அதான் வளர்ந்துக்கிறோம். பருவம் அடைகிற வரைக்கும் தான் வளர்த்தல் என்பது வருகிறது. அப்படி வளர்க்கிறது மார்க்கத்தில் கூடுமான்னு கேட்டா, அது ஒரு உபகாரம், அது ஒரு உதவி, அது ஒரு ஒரு நல்ல ஒரு காரியம், மனிதனுக்கு செய்யற ஒரு இஹ்சான். அந்த அடிப்படையில் அதை வந்து நம்ம செய்யலாமே தவிர மகன்கிற அந்த உரிமை வந்துடக்கூடாது. அதுக்கு அடுத்தது இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனுஷன் தன்னை பெத்த தகப்பன் ஒருத்தன் இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தனை தகப்பன் கூப்பிடுறான்னு வைங்க, அப்படி பண்ணுனான்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லைஸ மின் ரஜுலின் இத்தாலி கைரி அபீஹி வஹுவ யஅலமுஹு இல்லா கஃபர. ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்ட தன் தகப்பன் இல்லாத ஒருத்தனை தகப்பன் என்று சொன்னானே ஆனால் அவன் நிராகரிப்பவனாக தவிர இருப்பதில்லை. பயங்கரமான குற்றங்கிறாங்க. இது புகாரியில 3508வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு குடும்பத்தை சேராத ஒருத்தன் அந்த குடும்பத்தை சேர்ந்தவனாக நீங்க ஆக்கப்பட்டான்னு சொன்னா ஃபல்யதபவ்வா மகாதஹு மினன் நார்ங்கறாங்க, அவன் நரகத்தில் தன்னுடைய தங்குமிடத்தை ஆக்கிக்கிறட்டும்ங்கறாங்க. அப்ப அந்நியனா வைங்க உதவுறதுங்கிறது வேற, புள்ளைக்கும் தாத்த மகனுக்கும் மகளுக்கும் சகோதரிகளுக்கும் மத்தியில் இயற்கையாகவே அந்த அல்லாஹ் வந்து தடையை ஏற்படுத்தியிருக்கான். வேற மாதிரியான எண்ணங்கள் வருவதை இருந்து அதை தடுத்திருக்கிறான். அந்த மாதிரி எல்லாம் ஒரு அந்நியன் தவறாக நுழைச்சிடக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது? கண்டிக்கிறது. இதே மாதிரி மனிதன் சொல்ற பொய்யிலேயே பெரிய பொய் எதுன்னு கேட்டா, அவனுடைய தந்தை அல்லாதவனை தந்தை என்று சொல்வதுதான் மனிதன் சொல்லுகிற பொய்யிலேயே பெரிய பொய்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில 3509வது ஹதீஸ்ல இதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப வந்து இது ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த இடத்துல இந்த குழந்தை சம்பந்தப்பட்டதா இல்லாட்டா கூட இதை நம்ம யாவப்படுத்த வேண்டியிருக்கிறது. சில பேர் இஸ்லாத்தை தழுவுவார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், மார்க்க அறிஞர்கள் இந்த தப்பை செஞ்சு கொடுக்குறாங்க. இஸ்லாத்தை ஒருத்தர் தழுவுவார். யாரு? ராமசாமியுடைய மகன் கந்தசாமி வந்து இஸ்லாத்தை தழுவுவார். கந்தசாமி இஸ்லாத்துக்கு வந்து என்ன செய்வாங்க? அவருக்கு ஒரு இப்ராஹிம் என்றோ இஸ்மாயில் என்றோ ஒரு பேரை சூட்டிடுவாங்க. சூட்டின பிறகு உன் தகப்பன் பேர் என்னன்னு கேட்டா அவர் வந்து ஆதம்னு சேர்த்துக்கிறார். இவர் பேர் இப்ராஹிம், இப்ராஹிமுடைய தகப்பனார் பேர் என்ன? ராமசாமி. ராமசாமியின் மகன் இப்ராஹிம் சொல்லுவாரான்னு கேட்டால் சொல்லக்கூடாது. மார்க்க அறிஞர்கள் சொல்லி கொடுக்குறாங்க, நீ வந்து ராமசாமி பேரை சொல்லக்கூடாது, நீ முஸ்லீம் ஆயிட்டு இல்லையா, அதனால உன் தகப்பனார் ராமசாமியா இருந்தாலும் அதை சொல்லாத. எதை சொல்லு? முதல் பாவா இருக்கார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவர் பேரை சொல்லிக்க. இல்லைன்னா என்ன பண்ணிக்க? அப்துல்லான்னு போட்டுக்க, எல்லாம் அல்லாவுடைய அடிமை தானே, அப்துல்லாவுடைய மகன் சொல்லிக்க என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லி கொடுத்து அப்படி சொல்லி கொண்டு தகப்பனை மாத்துக்கிறார். இஸ்லாத்தை ஒருத்தன் தழுவும் பொழுது பொய்களிலேயே பெரிய பொய்ன்னு சொல்றாங்களே, அந்த பொய்யை சொல்ல வைக்கிறார்கள். உன் தகப்பன் பேரை சொல்லாத. ராமசாமி மகன் தானங்க, இது மாறுமா? ராமசாமி மகன் கந்தசாமி இஸ்லாத்துக்கு வந்துட்டவன அவனை பெற்றெடுத்த தகப்பன் ராமசாமி இல்லைன்னு ஆயிருமா? இப்ப சஹாபாக்கள்லாம் எடுத்துக்கிறீங்களேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, அவர் அப்பா வந்து ஹத்தாபு ஒரு காபிர் தான். அவரு
உமர் இப்னு ஹத்தாப்னு சொன்னாங்களா, உமர் இப்னு ஆதம்னாங்களா? ஹத்தாபுடைய மகன் உமர் தான் இன்னைக்கும் சொல்றோம். இன்னைக்கும் உமரை பத்தி பேசினா என்ன செய்வோம்? ஹத்தாபுடைய மகன் உமருங்கிறோம். ஹத்தாபு முஸ்லிமா இல்ல, உமர் முஸ்லிமானாரு. ஆனால் ஹத்தாபு மகன் தான் அவர். அதை மாத்தல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி பின் அபி தாலிப் தான். அபூ தாலிப் முஸ்லிமாக மரணிக்கவில்லை. கடைசி வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி பார்த்தாங்க, கேட்க மாட்டேன்ட்டாரு. அவருடைய மகன் முஸ்லிமானாரு. அதனால அலியுடைய தகப்பனார் அபூ தாலிப் இல்லைன்னு ஆயிடுச்சா? இன்னைக்கு வரைக்கும் நம்ம எப்படி வர சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? அலி பின் அபி தாலிப், அபூ தாலிபுடைய மகன் அலிங்கிறோம். ஏன் முகமது பின் அப்துல்லான்னு சொல்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகப்பனார் பேர் என்ன? அப்துல்லா. பேர் அப்துல்லாவா இருக்கு, அவர் முஸ்லிமா இல்ல. இஸ்லாத்துக்கு முந்தைய அவர் மொத்தம் போயிட்டார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தன்னை பற்றி குறிப்பிடும் போது கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க? முகமது பின் அப்துல்லான்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்துல்லாவுடைய மகன் சொன்னாங்களே தவிர நம்ம அப்துல்லா ஒரு வாப்பா சரியில்லை, ஒரு இஸ்லாத்துல இல்ல, அதனால நான் முகமது பின் ஆதமுடைய மகன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திக்கிட்டாங்களா? மாத்தல. ஒரு சஹாபி வாப்பாவை மாத்தல, அத்தாவை மாத்தல. அப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, இஸ்லாத்துல ஒருத்தர் தலைவரா இருந்த உடனே இதாங்க பெருமை. ராமசாமி மகன் இப்ராஹிம் என்பதுதான் பெருமை. விளங்கி சிந்தித்து வந்திருக்கிறார் அர்த்தம். வழங்குதா? அது கேவலமானது, இதெல்லாம் மாறாது. இஸ்லாத்துல வந்தோடனே தகப்பன் இல்லைன்னு ஆயிருமா? ஆவாது. இது வந்து இந்த டாபிக் வளர்ப்பு மகன்கிற டாபிக்ல சம்பந்தம் இல்லாதா கூட தந்தையை மாத்துறாங்க பாருங்க, அது பெரிய குற்றம். இஸ்லாத்துக்கு வந்து விட்டால் கூட அவங்க தகப்பனார் பேர் என்ன செய்யணும்? தைரியமா பெருமை. இதுக்கு கேவலப்படுத்துறீங்க. சில பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டு தகப்ப மேல சொல்ற மறைக்கவே செய்யறாங்க. தகப்ப மேல அது கேட்காதீங்க. என்னைக்கு கேவலம் என்ன கேவலம் இருக்கு? அவர் ஏற்றுக்கொள்ள, நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, அது பெருமையை சொல்ல வேண்டியதானே? அதனால இந்த ஒரு விஷயத்தை நம்ம வழங்கிக் கொள்ளணும். அதாவது ஒரு குழந்தையை எடுத்து குழந்தை இல்லாதவர்கள் வளர்ப்பது குற்றம் கிடையாது. ஆனால் வளர்த்தால் ஒரு குழந்தைக்கு உதவி செஞ்சீங்க என்ற ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து வாரிசாக முடியாது. அதே நேரத்தில் வந்து உங்களுடைய மகரம் கல்யாணம் பண்ற அந்த உறவு முறை போக்குவரத்து அதெல்லாம் இருக்குல்ல, யார் யார் ஆணும் பெண்ணும் பழகுவதற்கு சில எல்லை வகுத்திருக்கு இஸ்லாத்துல. அந்த எல்லையெல்லாம் அவர் மீறிட முடியாது. வளர்ப்பு மகன்கிற உரிமையை வைத்துக்கொண்டு மீற முடியாது. இதுகளை நம்ம வந்து வளர்ப்பு மகன் சம்பந்தமாக விளங்கி கொள்ளணும். இப்ப குழந்தை இல்லை, ஒருத்தர் எடுத்து வளர்த்துட்டீங்க, சரி முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? இப்ப குழந்தை பிறப்புல இருந்து என்ன விஷயங்கிற பார்ப்போம். குழந்தை பிறந்து விட்டது. குழந்தை பிறந்த உடனே என்ன செய்யணும்னு கேட்டா, நம்ம சமூகத்துல பழக்கத்துல என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, ஆஸ்பத்திரிக்கு குழந்தை பிறந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. யார? ஒரு அஜர்த்தை அல்லது மதரசாவில் படிக்கக்கூடிய ஒரு மாணவரை அழைத்துட்டு போய், அல்லது ஏதோ ஒரு மோதினாரை, அது ஏதோ கொஞ்சம் ஒரு பாங்கு சொல்ல தெரிஞ்சவரை அழைத்து கொண்டு சென்று என்ன செய்வாங்கன்னு கேட்டா, குழந்தைக்கு வலது காதுல பாங்கு சொல்லுவாங்க, குழந்தைக்கு இடது காதுல வந்து இகாமத்து சொல்லுவாங்க. அப்ப வலது காதுலையும் இடது காதுலையும் பாங்கு முதல் வார்த்தை கேட்கணுமா? முதல் அந்த குழந்தையுடைய வாயில காதுல எது விழுவணுமா? பாங்கு இகாமத்து விழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தவுடனே செய்யற காரியம் வலது காதுல பாங்கும் இடது காதுல இகாமத்தும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறந்தாலும் வீட்டில் பிறந்தாலும் இது வந்து பல மாவட்டங்கள்ல, பல தமிழகத்துல பல ஊர்களில் இது வந்து சர்வசாதாரணமாக கடைபிடிக்கிறதை பார்க்கிறோம். இதை பற்றி மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சில ஊர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பேர் வைக்கும் பொழுது இந்த மாதிரி பாங்கு காமத்து சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. சில ஊர்களில் வந்து பிறந்த உடனே இது மாதிரி சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. இப்படிப்பட்ட வழக்கத்துக்கு வந்து சில செய்திகள் ஹதீஸ் நூல்கள்ல சில செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை கொஞ்சம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஹதீஸ்கள் இருக்கிறது, ஆனா அந்த ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் அது ஆதாரப்பூர்வமான ஹதீஸை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. ஹதீஸ்ன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லது செஞ்சாங்க அல்லது அங்கீகரிச்சாங்க என்று சொல்றதுக்கு பேர் ஹதீஸுமோ. அப்ப நபிகள் நாயகம் சொன்னதாக ஒரு நூல்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கும் பொழுது அந்த செய்தியை சொல்றாங்க இல்லையா, நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு, அதை சொல்லக்கூடிய ஒவ்வொருவருமே நேர்மையாளர்களாக இருக்கணும், நம்பகமானவர்களாக இருக்கணும், பொய் சொல்றவங்களா இருக்கக்கூடாது. நல்ல ஓரளவுக்கு கேட்டதை மனசுல பதிய வைக்கிற அளவுக்கு ஒரு சராசரியான நினைவாற்றல் உள்ளவர்களாக இருக்கணும். இந்த மாதிரி தகுதி உள்ளவர்கள் வழியாக சொல்ற செய்தி தான் ஆதாரப்பூர்வமான செய்தி. ஹதீஸ் நூல்ல இருக்கும். சொன்ன ஒரு பொய்யரா இருப்பார், பொய்யன்னு ரெக்கார்டு இருக்கும். அதை ரசூல்லா சொன்னாங்க ஏத்துக்கிறோம். பொய்யன் வந்து ரசூல்லா சொன்ன சொல்லி ஏத்துக்கிறது ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்றதை பாதி விட்டுட்டு பாதி மனப்பாடம் பண்றவரா இருப்பாரு.
அந்த மாதிரி உள்ளவராக இருந்தார்னு சொன்னா அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரை பயன்படுத்தி ஒரு செய்தியை சொன்னார்னா ஏத்துக்கிற கூடாது. இது ஒரு அடிப்படையான விஷயம். இப்போ இதுக்கு வருவோம். என்னென்ன ஆதாரங்கள் இருக்குன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாயகி தன்னுடைய மகன் ஹசனை, மூத்த மகனை பெற்றெடுத்த பொழுது அவருடைய காதுல பாங்கு சொன்னதை நான் பார்த்தேன். ரஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸன ஃபீ உதுனில் ஹஸன் இப்னு அலியின் ஹீன வலதத்துஹு ஃபாத்திமா பிஸலா. தொழுகைக்கு சொல்ற மாதிரி பாங்கு சொன்னாங்க. எப்ப? ஃபாத்திமா வந்து ஹசனை பெற்றெடுத்த போது அவருடைய காதுல வந்து பாங்கு சொன்னதை நான் காமத்து வரல. இதுல கூட காதுல பாங்கு சொன்னதை பார்த்தேன். வலது காதுல இடது காதுலன்னு சொல்லப்படல, காதுல பாங்கு சொன்னாங்க. அபு ராஃபி உபைதுல்லாஹ் பின் அபு ராஃபி என்பவர் இதை அறிவிக்கிறார். இது வந்து எங்க இருக்குன்னு கேட்டா, திருமதிங்கிற நூல்ல 1436, அபூதாவுதுங்கிற நூல்ல 4441, முஸ்னத் அஹ்மதுங்கிற நூல்ல 22749, அதே நூல்ல 25933, அதே நூல்ல 25939, ஹாக்கிம்ல 4827, பைஹக்கில 19086, முசன்னஃப் அப்துர் ரஸாக்ங்கிற நூல்ல 7986, தபரானியுடைய கபீர்ங்கிற நூல்ல 930. இவ்வளவு இடங்கள்லையும் இவ்வளவு நூல்கள்லையும் இது ரெக்கார்டாயிருக்கு. எது? ஃபாத்திமா வந்து ஹசனை பெற்றெடுக்கும் பொழுது காதில் பாங்கு சொன்னதை நான் பார்த்தேன் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த செய்தியை உபைதுல்லா என்பவர் சொன்னதாக ஆசிம் பின் உபைதுல்லா என்பவர் சொல்கிறார். உபைதுல்லா சொன்னதாக அவருடைய மகன் என்ன செய்கிறாரு? ஆசிம் என்பவர் சொல்கிறார். இந்த ஆசிம் பின் உபைதுல்லா என்ற ஆளை பொறுத்த வரைக்கும் மாலிக் இமாம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இவர் போக்கு சரியில்லை ஆளு, இவர் சொல்லதை ஏத்துக்கிற கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த ஆட்களை எடை போட்டு சுண்டி பார்ப்பதில் தலை சிறந்தவராக கருதப்படுகிற இப்னு முயின் அவர்கள் சொல்கிறார்கள், லைஃபுன் லா யுஹ்தஜு பி ஹதீஸிஹி, இவர் பலவீனமான ஒரு ஆளு, இவர் சொல்ற செய்தி ஏத்துக்கிற கூடாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அபு ஹாத்தம் ராசி அவங்களும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்களும் இவரை வந்து கண்டிக்கிறாங்க. இப்னு அதி என்பவரும் இவர் பலவீனமானவர்னு சொல்றாங்க. இப்னு ஹுசைமா சொல்றாங்க, லா அஹ்தஜு பிஹி, இவரை வந்து நான் ஒரு ஆதாரமா எடுத்துக்கிறவே மாட்டேன். லிசூயி ஹிப்லிஹி, இவர் நினைவாற்றல் ரொம்ப ஒஸ்ட், ஒன்னு கடக்க ஒன்று சொல்லுவாரு, மறந்துடுவாரு, இப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த இவ்வளவு நூல்லையும், நான் இத்தனை நூல் சொன்னேன், இத்தனை நூல்லையுமே ஆசிம் பின் உபைதுல்லாவுடைய மகன் ஆசிம் என்பவர் தான் இந்த செய்தியை சொல்கிறார். இவர் வந்து நினைவாற்றல் இல்லாதவர், இவர் ஆதாரமா ஏற்றுக்கிற கூடாது, இவர் சொல்ற செய்தி நம்பிக்கைக்குரியது இல்லை என்று இவரை பற்றி எடை போட்ட அறிஞர்கள் வந்து அன்றைக்கு தீர்மானிச்சுட்டாங்க. அப்ப இவ்வளவு நூல்கள்ல இருந்து எடுத்து காட்டினா கூட செய்தி நம்பகமானதா இல்லைங்கிறதுனால காதுல பாங்கு சொல்லணும் என்பது அடிபட்டு போகிறது. ஆதாரமற்ற செய்திகளை நம்ம அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு இப்படி சொல்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு ஆதாரம் தெளிவான திட்டவட்டமான அறிவு இல்லாத ஒன்றை பின்பற்றாத. திட்டவட்டமான ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் செய்யணும், பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதனால வந்து இந்த செய்தி சரியான செய்தி இல்லை. ஹதீஸ் கலையில் உள்ள யாருமே இது ஒரு கரெக்டான செய்தின்னு சொன்னது கிடையாது. அதனால இதை வந்து நம்ம அமுல்படுத்தக்கூடாது. பாங்கு சொன்னாங்கன்னு வருவதற்குரிய இந்த செய்தி தப்பு. பிறந்த குழந்தையின் காதிலே பாங்கும் இகாமத்தும் சொல்ல வேண்டும் என்று குறிப்பிடக்கூடிய இன்னும் சில அறிவிப்புகள் இருக்கின்றன. அந்த அறிவிப்புகளாவது ஆதாரபூர்வமானவையாக அமைந்திருக்கின்றதா என்றால் அதுவும் இல்லை. முஸ்னத் அபு யாலா என்ற நூல்ல 12வது வால்யூம்ல 150வது பக்கத்துல ஒரு செய்தி, ஹதீஸ் எண்ல சொல்வதாக இருந்தால் 6780. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மம் உலிதலஹு ஃபஅذன ஃபீ உதுனிஹில் யும்னா வ அகாம ஃபீ உதுனிஹில் யுஸ்ரா லம் ததுர்ரஹு. ஒருத்தனுக்கு குழந்தை பிறந்து அதனுடைய வலது காதுல பாங்கு சொல்லி இடது காதுல இகாமத்து சொல்வாரையானால்
அந்த குழந்தைக்கு ஒரு தீங்கும் ஏற்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக தல்ஹா பின் உபைதுல்லா என்பவர் வழியாக முஸ்னத் அபூ யஅலா என்ற நூலில் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல்ல திருமதி என்ற நூலில் இன்னும் பல நூல்களில் உள்ள செய்தியை நேற்று குறிப்பிட்டோம் இல்லையா, அதில் பாங்கு சொல்றது மட்டும்தான் வருது, ஆனால் சரியானது இல்லை. இதில் என்ன வருதுன்னு கேட்டால் வலது காதில் பாங்கு இடது காதில் இகாமத்து சொல்லணுங்கிற கருத்தில் வருகிறது. இதே இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதில் தல்ஹா என்பவர் வழியாகத்தானே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தல்ஹாவிலிருந்து கேட்டு அறிவிக்கிறவர் யாருன்னு கேட்டால் மர்வான் பின் சாலிம், சாலிம் என்பவருடைய மகன் மர்வான் என்பவர் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறார். இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய ஹதீஸ் எதுவுமே ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை, இவர் மற்றொருக்கும் சரியான செய்திகளுக்கு எதிராகவே செய்திகள்லாம் அறிவிப்பார், இந்த ஆளுடைய செய்தி நம்பகமானது இல்லை அப்படின்னு சொல்லி இதுவும் நிராகரிக்கப்பட்ட செய்தியாக தான் இருக்கிறது. அதே மாதிரி தபுரானியில் அவுசத்துங்கிற நூலில், தபுரானி அவர்கள் எழுதிய அவுசத்துங்கிற நூலில் உம்முல் ஃபதுல் என்ற பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சின்னம்மா, அவங்கள கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், உனக்கு குழந்தை பிறந்தவுடனே என்கிட்ட கொண்டு வா. கொண்டு வந்தாங்களாம். வலது காதில் பாங்கு சொன்னாங்களாம், இடது காதில் இகாமத்து சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தபுரானிங்கிற ஒரு எழுதின அவுசத்துங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அதில் அஹமது பின் ராஷித் அல் ஹிலாலி என்பவர் வழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டால் இட்டுக்கட்டி செய்திகளை சொல்றவர், அதாவது மறதி உள்ளவர் கூட இல்லை, கொஞ்சம் கூட மாட போட்டு சொல்லக்கூடிய ஆள், இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவர். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய ஒருத்தர் வழியாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முல் ஃபதுலுக்கு பிறந்த குழந்தையுடைய காதில் பாங்கும் இன்னொரு குழந்தையுடைய இன்னொரு காதில் இகாமத்தும் சொன்னார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி ஏற்கத்தக்க செய்தியாக இல்லை. அதனால இதுவும் சரியில்லை. அதே மாதிரி ஷுஅபுல் ஈமான்கிற நூலில் 6வது வால்யூமில் 390வது பக்கத்தில் 2 செய்திகளை இதே மாதிரி பதிவு செஞ்சுட்டு அவர் ஷுஅபுல் ஈமான் நூலாசிரியரே சொல்கிறாரு, ஃபி ஹாதைனில் இஸ்னாதைனி லோஃபன், இந்த 2 அறிவிப்பாளர் வரிசையுமே சரியானது கிடையாது, இதுக்கு சொல்ற ஆட்கள் தகுதியான ஆட்கள் இல்லைன்னு முடிச்சிடுறாரு. அதனால குழந்தை பிறந்த உடனே காதுல பிறந்த உடனேயோ பிறந்த 7வது நாள்லையோ அல்லது பேர் வைக்கும் பொழுதோ ஒரு காதுல பாங்கு ஒரு காதுல இகாமத்து சொல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு ஏற்கத்தக்க நம்பகமான ஒரு செய்தியும் கிடையாது. இவ்வளவுதான் மொத்த செய்திகளை. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக ஆதாரப்பூர்வமான ரெக்கார்டு இல்லாததுனால இந்த ஒரு பழக்கம் நம்ம கிட்ட இருக்குமேயானால் நம்ம விட்டுறணும். எந்த ஒண்ணுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஆதாரப்பூர்வமாக கிடைச்சா தான் நம்ம செய்யணும். அடுத்தது குழந்தை பிறந்துருச்சு, காதுல பாங்கு இகாமத்து சொல்றது இல்லை. அடுத்து என்னன்னு கேட்டா ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பெயர் வைக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. குழந்தைக்கு பெயர் வைக்கணும். பெயர் வைக்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன மக்கள்கிட்ட இருக்குன்னு கேட்டா 7வது நாள் தான் அது பெயர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து அதிகமான மக்கள்கிட்ட இருக்கிறது. ஏன் அப்படி இருக்குதுன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் குலாமு முர்தஹினும் பி அகீகத்திஹி, ஒரு குழந்தை அகீகாவுக்கு பிணையாக ஆக்கப்பட்டிருக்கிறான். யுதுபஹு அன்ஹு யௌமஸ் சாபி, 7வது நாளில் அவருக்காக வேண்டிய அகீகா கொடுக்க வேண்டும். அகீகாண்டா என்னன்னு பின்னாடி விளக்குவோம். அதே மாதிரி ஒரு சம்மா 7வது நாளில் பேரும் வைக்கணும், 7வது நாளில் அகீகாவும் கொடுக்கணும், 7வது நாளில் பேரும் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் திருமதியில் 1442வது ஹதீஸாகவும் நசையில 4149வது ஹதீஸாகவும் அபூதாவுதில் 2455 3156 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாகவும் இன்னும் பல நூல்களிலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஆதாரப்பூர்வமான செய்தி தான். 7வது நாள் பெயர் வைக்கணும்னு வரக்கூடியது ஆதாரப்பூர்வமான செய்தி. இந்த செய்தியை அடிப்படையாக வைத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா 7வது நாள் தான் பெயர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சில பேர் சொல்றாங்க. சில பேர் இல்லை, பல பேர் சொல்றாங்க. பல பேர் அப்படி நடைமுறையும் படுத்துறாங்க. 7 நாள் வரைக்கும் பெயர் வைக்காம இருந்துட்டு 7வது நாளைக்கு தான் பெயர் வைக்கிறாங்க. சரி, இது ஆதாரப்பூர்வமான செய்தி தான். ஆனால்
இன்னும் பல செய்திகள் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பேருக்கு பல குழந்தைகளுக்கு பிறந்த அன்னைக்கு பேர் வச்சாங்கன்னு ஆதாரம் இருக்குது. அதாவது இந்த 7வது நாள் வைக்கணுங்கிறது ஒரு ஹதீஸ் இருக்குது, ஆதாரபூர்வமான செய்தி தான், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது அந்த அதில் குறைபாடு கிடையாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பல குழந்தைகளை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்த உடனே இன்னைக்கு பிறந்தவனை தூக்கிட்டு வருவாங்க. பிறந்த அன்னைக்கே என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர் வச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியை பார்த்துட்டு அது ரெண்டையும் இணைச்சு எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறதுங்கிற ரெண்டாவது பார்ப்போம். அந்த செய்தி என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட முன்திர் அப்படிங்கிறவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்திருங்கிற குழந்தைய சஹலுங்கிற ரலியல்லாஹு சஹாபி அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட முன்திருங்கிற குழந்தைய கொண்டு வந்தாங்க. எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஹீன உலித, பிறந்த உடனே முன்திர கொண்டு வந்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. வந்தவொடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடையில அந்த குழந்தைய உட்கார வச்சு தொடையில போட்டு நினைஞ்சாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சாங்க. அப்புறமேலே அந்த குழந்தை பொண்ணை புள்ள எங்கப்பான்னு கேட்குறாங்க. தூக்கிட்டு கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்த உடனே என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதாவது பிறந்த உடனே அந்த குழந்தைய கொண்டு வர்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. பிறந்த அன்னைக்கே, பிறந்த நேரத்திலே கேட்குறாங்க என்ன பேர் வச்சிருக்கிறீங்கன்னு. அப்போ ஒரு பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அந்த பேர் இங்கே சொல்லப்படல. மா இஸ்முஹு, இந்த பிள்ளைக்கு என்ன பேருன்னு கேட்டாங்க. கால ஃபுலான் தான் இன்னாருன்னு ஒரு பேரை சொன்னாங்க. பேரை அவர் மறந்துட்டார், ஏதோ ஒரு பேரை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லை இது நல்லா இல்லை இந்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்முகுல் முன்திர், இந்த பிள்ளைக்கு பேர் முன்திர்னு நான் பேரை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்திருங்கிற பேரை அவருக்கு சூட்டினார்கள். இது ரெண்டு விஷயம் இருக்கிறது. இது புகாரியில் 6191, புகாரி ஹதீஸில் 6191 என்ன இருக்குன்னு கேட்டா ஒரு குழந்தைக்கு ஒரு பேரை வச்சு அவங்க தகப்பனார் கொண்டு வர்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேர்னு கேட்குறாங்க. எப்போ கொண்டு வர்றாரு தெரியுமா? ஹீன உலிதன்னு வருது. அதில் அந்த ஹதீஸ் வாசகம் ஹீன உலித, பிறந்த நேரத்திலேயே தூக்கிட்டு வந்துட்டாரு. பேரை வச்சு தூக்கிட்டு வர்றாரு. வீட்டில் புள்ள பிறந்த உடனே அவரா ஒரு பேரை வச்சு தூக்கிட்டு வர்றாரு. தூக்கிட்டு வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க என்ன பேரு? அவர் வச்ச பேரை சொல்றாரு. அந்த பேர் என்னன்னு சொல்லப்படவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் பிடிக்கல. என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா என்னப்பா இதா பேரு? முன்திர்னு வச்சுக்க பேர். முன்திர்னா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்னு அர்த்தம். தப்புகளை கண்டித்தால் கண்டிச்சு திருத்தக்கூடியவர்னு அர்த்தம். அப்படின்னு முன்திர்னு பேரை வச்சுட்டாங்கன்னு இருக்குது. இதுல என்ன விளங்குது? பிறந்த அன்னைக்கே அவர் தகப்பனார் பேர் வைக்கிறாரு. அதே அன்னைக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சரியில்லைன்னு வேற பேரை மாத்துறாங்க. அப்ப 7வது நாள் தான் நினைஞ்சிருக்கணும். பேர் என்னன்னு கேட்டிருப்பாங்களா? கேட்டிருக்க மாட்டாங்க. மாத்தும்போது 7வது நாள் கொண்டு வா பேரை மாத்துறேன்னு இருப்பாங்க. அப்படி சொல்லலை. ஆனா 7வது நாள் பேர் வைக்கணும்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது வாஸ்தவம். ஆனால் புகாரியில் வரக்கூடிய 6191 ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டா அன்னைக்கே பேர் வச்சிருக்கிறாங்கன்னு இருக்கிறது. அதே மாதிரி அபூ தல்ஹா அல் அன்சாரி அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அந்த பிள்ளைய ஹீன உலித அப்படிதான் அதுலயும் வருது. பிறந்த உடனே தூக்கிட்டு ஒடியாடுறாரு. அபூ தல்ஹா தனக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே அதை தூக்கிட்டு ஒடியாடுறாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா ஒரு சம்மாக அப்துல்லான்னு அவருக்கு பேரை வச்சாங்க. பிறந்த உடனே தூக்கிட்டு வர்றாரு. உடனே அவருக்கு பேரை வச்சாங்க. 7வது நாள் வைக்கல, அன்னைக்கே வைக்கிறாங்க. பிறந்த அன்னைக்கே பேர் வச்சாங்கன்னு முஸ்லீம்ல 3995 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்து உங்களுக்குலாம் தெரியும், இப்ராஹிம். அது ஒரு சின்ன வயசு வரைக்கும் இருந்துட்டு நெஞ்சிருச்சு. பால் குடிக்கு பருவத்திலேயே அந்த இப்ராஹிம் இறந்து போயிட்டார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகன். அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலித லியல் லைலத்த குலாமுன் ஃபஸம்மைதுஹு பிஸ்மி அபி இப்ராஹிம். எனக்கு நேற்று இரவு ஒரு பிள்ளை பிறந்தது, அதுக்கு நான் நினைஞ்சிட்டேன் இப்ராஹிம் தகப்பனார் பாட்டனார் இப்ராஹிம் நபியுடைய பேரை நான் சூட்டினேன் அப்படின்னு மக்கள்கிட்ட அறிவிக்கிறாங்க. ராத்திரி குழந்தை பிறந்திருக்கு, காலையில மக்கள்கிட்ட சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? நேற்று ராத்திரி எனக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சு, அதுக்கு இப்ராஹிம் நபி பேரை நான் சூட்டிட்டேன்னு சொல்லி மக்கள்கிட்ட அறிவிக்கிறாங்க. அப்ப ராத்திரி பிறந்த பிள்ளைக்கு ராத்திரியே பேரை சூட்டி போட்டு காலையில மக்களுக்கு சொல்றாங்க. அப்ப அந்த பிறந்த உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகனுக்கு இப்ராஹிம் பேர் வச்சிருக்கிறாங்க. 7 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணவே இல்லை.
அப்ப அன்னைக்கே பேர் வச்சாங்க என்பது வந்து முஸ்லீம்ல 4279வது ஹதீஸ்ல 4279 அந்த ஹதீஸ்ல என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி வந்து அபூ தல்ஹா அவங்களுடைய மகனுக்கு அப்துல்லான்னு பேர் வச்சாங்க இல்லையா, ஏற்கனவே சொன்னமே. அந்த பிள்ளைக்கு அப்துல்லான்னு பேர் வச்சதுக்கு வந்து எப்படி சொல்லி விடுறாங்கன்னு கேட்டா, குழந்தை பிறந்துருச்சு, முதல்ல ரசூலுல்லாவுடைய கையினால ஏதாவது நம்ம வாயில ஊட்டி தான் கொண்டு வரணும் அப்படின்னு பிறந்த அன்னைக்கே கொண்டு வர்றாங்களாம். அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க பேரிச்சம்பழத்தை மென்று அந்த குழந்தை வாயில வச்சு அதுக்கு அப்துல்லான்னு பேர் சூட்டினாங்க, அன்னைக்கே சூட்டினாங்க என்று சொல்லி புகாரியில் 5470வது ஹதீஸ்ல இருக்கிறது. இதே கருத்து ஏறக்குறைய அப்துல்லா இப்னு ஜுபைருடைய மகன் அப்துல்லாவுக்கு பேர் வைக்கும் பொழுது அன்னைக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி பேர் வச்சாங்க என்ற கருத்து முஸ்லீம்ல 2998வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். நிறைய இது மாதிரி பார்க்கலாம். உதாரணத்துக்காக ஏழு காட்டிருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறந்த குழந்தைக்கு இப்ராஹிம் அன்னைக்கே பேர் வச்சிருக்கிறாங்க. அபூ தல்ஹாவுடைய மகனுக்கு அப்துல்லாண்டு அன்னைக்கே பேர் வச்சிருக்கிறாங்க. முந்திரி என்பவருக்கு வேற ஒரு பேர் அன்னைக்கே வைக்கப்பட்டு அன்னைக்கே ரசூலுல்லாஹ் மாத்தி இருக்கிறாங்க. ஜுபைர் அவர்களுக்கு புள்ள பிறக்கும் பொழுது அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அப்துல்லான்னு சொல்லி அவருடைய மகனுக்கு பேர் சூட்டி இருக்கிறாங்க, அன்னைக்கே வச்சிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்ன விளங்குதுன்னு கேட்டா, பிறந்த அன்னைக்கே பேர் வைத்திருக்கிறார்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்மாதிரி வைக்கலான்னு விளங்குது. அப்ப ஏன் நாள் வைக்கணும்னு இருக்குதே அப்படின்னா, அப்ப ரெண்டும் இணைக்கிறதுனா எப்படி இணைக்கணும்னு கேட்டா, 7ஆம் நாளையே தாண்டக்கூடாது. 7 தான் எண்டு. பிறந்தவனை வச்சிடலாம், அடுத்த நாள் வேணாலும் வைங்க, அடுத்த நாள் வேணாலும் வைங்க, 7ஆம் நாளை கடைசின்னு வச்சுக்கணும். ஏன் அப்படி வைக்கணும்னு கேட்டா, இதுவும் சரியானதா இருக்கு, அதுவும் சரியானதா இருக்கு. 7ஆம் நாள் பேர் வைக்கணும்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1வது நாளை வச்சுட்டாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும், 1வது நாளை வைத்து விடலாம். அப்படி ஏதாவது ஒரு ரீசன், ஒரு காரணம் இருந்தா தள்ளி வைக்கிறதா இருந்தா ஒரு 7வது நாளைக்கு தள்ளி கொள்ளலாம். அப்படி ஒரு கருத்தை வைத்து கொண்டோமையானால் 7 தாண்டக்கூடாது. 7 நாளைக்கு மேல பேர் இல்லாம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுங்கிறத விளங்கிக்கலாம். இன்னும் சொல்ல போனா, இந்த 7ஆம் நாள் பேர் வைக்கணும்னு சொல்லக்கூடிய ஹதீஸனுடைய நல்ல ஆதாரப்பூர்வமான ஹதீஸா இருந்தாலும் அதை விட தரமான வலுவான அறிவிப்பாளர்களை கொண்டுதான் அன்னைக்கு பேர் வச்சாங்கிற ஹதீஸ் அதெல்லாம் புகாரி முஸ்லீம்ல வருகிறது. ரொம்ப 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 நம்பகமானவர்கள் வழியா வருகிறது. அது சுமாரான நம்பகமான ஆளுக்கு தான், சுமாரான நம்பகமானவர்கள் வழியாக அது அறிவிக்கப்படுகிறது. தரத்தில் வேற இது ரொம்ப கூடுதலா இருக்கிறதுங்கிறதையும் பார்க்கிறோம். அது போக நம்ம வாழுகிற இந்த காலத்தில் அந்த பிள்ளை சர்டிபிகேட், அரசாங்கத்தில் சர்டிபிகேட் எடுக்கிறது, மருத்துவமனையில் ரெக்கார்ட் பண்றது, அந்த குழந்தையுடைய எதிர்காலத்துக்கு பல விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, பிறந்த அன்னைக்கே ஒரு பேரை சூட்டுவது தான் அதுக்கு வந்து பல வகையிலையும் நன்மை தரக்கூடியது. பிறந்த அன்னைக்கே பேர் சூட்டுவது தான் நன்மை தரக்கூடியது என்பதை நம்ம விளங்கிக்கலாம். ஏன்னா உடனே ரெக்கார்ட் பண்ணா தானே அந்த குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்றது, அதை எழுதுறது, பர்த் சர்டிபிகேட் வாங்குறதுல இருந்து அதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். பேர் இல்லாமல் வச்சிங்கன்னா நீங்க பேர் சுட்டுற வரைக்கும் அந்த பெண்டிங்கில் வச்சு அப்புறமேல அதை மாத்துறதுக்கு பல சிக்கல்கள் வரும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயல்முறை விளக்கம் இருக்கிறது, அது ரொம்ப பொருத்தமானதா இருக்கிறது. அன்னைக்கே பேரை வச்சிடுறது என்பது நல்லது. ஆனால் இன்றைக்கு நம்ம சமூகத்தில் பல ஊர்களில் நடக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. என்ன செய்யறாங்க தெரியுமா, பேர் வைக்கிறதுக்கு என்று ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குன்னு ஒரு விழா, அதுக்குன்னு சில ஏற்பாடுகள், இதெல்லாம் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டை ஒதுக்குறாங்க. பேர் வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு பெருத்த செலவுல பட்ஜெட் நிதி ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது தெரியுமா, 40 நாளாச்சு குழந்தைக்கு பேர் இல்லை, 6 மாச குழந்தை பேர் இல்லை, பேர் வைக்கிறதுக்குன்னு அஜத்தை கூட்டு போவாங்க, மடியில் இருக்கிற புள்ள எந்திரிச்சு ஓடுது, அது வரைக்கும் பேர் இல்லாமல் இருக்குது. அது எந்திரிச்சு ஓடுற வயசு வர்ற வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்ன இல்லை, பேர் இல்லை. அப்ப 7 தாண்டக்கூடாது என்ற அளவுக்கு இருக்கும் பொழுது பிறந்த அன்னைக்கு பேர் வைங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையில் நிறைய ஆதாரம் அதுக்கு தான் இருக்கிறது. 7வது நாள் வரைக்கும் வேண்டாம் வச்சுட்டு போங்க, அதிகபட்சமா 7 வரைக்கும் அன்னைக்கே வைக்கிறது நல்லது, 7 தாண்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பெயர் இன்னும் சொல்ல போனா இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த ஹதீஸ் நான் காட்டினேன், அதாவது முன்திருக்கு பேர் வச்சது, அபூ தல்ஹாவுடைய மகனுக்கு அப்துல்லான்னு பேர் வச்சது, தன்னுடைய மகனுக்கு இப்ராஹிம் பேர் வச்சது, ஜுபைருடைய மகனுக்கு அப்துல்லான்னு பேர் வச்சது, இந்த ஹதீஸுகளை எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது அன்னைக்கே வச்சிருக்கிறாங்க என்பதிலிருந்து அதற்கென்று ஒரு விழா இல்லை, அதற்கென்று ஒரு ஃபங்க்ஷன் இல்லை, அதுக்குன்னு ஒரு நிகழ்ச்சி இல்லை, அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் இல்லை, அதுக்குன்னு ஒரு செலவு இல்லை என்பது விளக்குகிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த பெயர் சூட்டுவது கூட
எல்லாரும் பிள்ளைய தூக்கிட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் பேர் வச்சுட்டு போனாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்டா, அந்த அபு உசைதுங்கிறவர் தன்னுடைய மகனை கூட்டிட்டு வந்தார முந்திர, அவர் ஆல்ரெடி பேரை வச்சு தான் கூட்டிட்டு வந்தார். தகப்பனே பிள்ளைக்கு பேரை வச்சு விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர் சரியில்லைன்னு தான் மாத்தினாங்க. நீ எப்படிப்பா நான் இருக்கும்போது பேர் வச்சேன்னு கேட்கல. என்ன வழங்குது? பெயர் வைத்தல் என்பது குழந்தை பிறந்த உடனே நமக்கு என்ன பேர் பிடிச்சிருக்கிறதோ அதுக்கு பேருக்கு சில முறைகள் இருக்கிறது, என்னென்ன மாதிரி பேர் வைக்கணும்னு. அந்த முறை பிரகாரம் அந்த பெயர்களை சொல்லி கூப்பிட்டுக்கிறணுமே தவிர, பேர் வைக்கிறதுக்குன்னு ஒரு விழா, பேர் வைக்கிறதுக்குன்னு ஒரு பட்ஜெட்டு, பேர் வைக்கிறதுக்குன்னு ஒரு செலவு, இதுகளெல்லாம் செய்வது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. அது நம்ம தவிர்க்கணும். பேர் வைக்கிறதுக்கு இந்த விழாவும் நடத்தக்கூடாது. இதை ஃபர்ஸ்ட் விளங்கிக்கிறணும். அதே மாதிரி அடுத்து விளங்கிக்கிற வேண்டிய என்ன தெரியுமா, பேர் வைக்கிறதுல என்னென்ன மாதிரி பேர்கள்லாம் வைக்கலாம். பேர் வைக்கிறோம் நீங்கள் விளங்கிக்கிறணும். வைக்கிறோன்னா என்ன, சொல்லி கூப்பிடுறது தான் பேர் வைக்கிறது. பேர் வைக்கிறதுன்னு என்னமோ ஒரு அஜரத்தை கூட்டு வந்து அவர் என்னமோ ஊதி அவர் என்னமோ ஒரு மந்திரம் வச்சு வைக்கிற மாதிரி அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா என்ன பேர் நமக்கு பிடிச்சிருக்கிறதோ அந்த பேரை சொல்லி கூப்பிட வேண்டியதான். இதுக்கு இந்த பேர் எல்லாரும் இந்த மாதிரி கூப்பிடுங்க, முடிவு வச்சுக்காத. அல்ல எல்லாம் என் பையனுக்கு இப்ராஹிம் பேர் வச்சுட்டேன், இப்ராஹிம் நபி மாதிரி நல்ல பிள்ளைய ஆக்கி வை அப்படின்னு எல்லாட்ட ஒரு துவா செஞ்சுட்டாலே மேட்ரு க்ளோஸ். இதை விட்டுப்புட்டு அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குன்னு ஒரு அஜர்த்து, அதுக்கு அவரை கூப்பிட்டு அதுக்கு விழா நடத்தி அதுக்கு செலவு பண்ணுறது என்பதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை. இந்த பேர் வைக்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி பேர்கள்லாம் வைக்கலாம், என்ன மாதிரி பேர் வைக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நிறைய சான்றுகள் கிடைக்கிறது. என்ன சான்றுன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு புள்ள காசிம்னு ஒரு புள்ள இருந்துச்சு. காசிம்னு ஒரு இப்ராஹிமுக்கு முந்தி ஹதிஜா நாயகி வழியாக காசிம் என்று அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தவனை இறந்து போயிடுச்சு அந்த குழந்தை. அரபு நாட்டில் ஒரு வழக்கம் என்னன்னு கேட்டால், குழந்தையின் பெயரையே பெயரோடு தந்தைங்கிற வார்த்தையை சேர்த்து தங்களுடைய பெயராக சூட்டி கொள்வது அரபு நாட்டில் ஒரு பழக்கம். நம்ம நாட்டில் இந்த புனை பெயர் மறைவாக ஒரு பெயர் வைக்குவாங்க இல்லையா, அப்படி வைக்காமல் என்ன செய்வாங்க, அரபு நாட்டில் அவங்களுடைய பிள்ளைகளை வைத்து தந்தைன்னு சேர்த்துக்கிடுவாங்க. உதாரணமாக காசிம்னு பிள்ளை இருந்தால் அபுல் காசிம், காசிமுடைய தந்தை அப்படின்னு ஒரு பட்ட பெயர். அபு பக்ரு, பக்ருடைய தந்தை அப்படின்னு சொல்றது. இது மாதிரியான அபு சாலிஹ், சாலிஹ்னு ஒரு பிள்ளை இருந்தா அபு சாலிஹ், சாலிஹுடைய தந்தை அப்படின்ற மாதிரி பேர் வைக்கிறது பேர் வைக்கிறதுல பின்னாடி தங்களுக்கு ஒரு புனைப்பெயர் செல்ல பெயர் ஆக்கி கொள்வது அரபு நாட்டில் ஒரு பழக்கமாக இருந்துச்சு. அதே மாதிரி பொம்பளையா இருந்தாங்கன்னா ஒன்று சேர்த்துக்குருவாங்க. ஆயிஷாண்டு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அவங்க அம்மாவுக்கு என்ன செய்யலாம்னா உம்மு ஆயிஷா, ஆயிஷாவுடைய அம்மா அப்படின்னு தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் இல்லையா. அதே மாதிரி இப்ராஹிம் ஒரு பையன் பிறந்துட்டான், அவங்களுடைய அம்மா என்ன செய்வாங்கன்னா உம்மு இப்ராஹிம் வச்சுக்கிடுவாங்க. இப்ராஹிமுடைய அம்மா, அவர் அபு இப்ராஹிம் வச்சுக்கிடுவார். இப்ராஹிமுடைய வாப்பா, அப்பா, அத்தா அப்படின்னு வச்சுக்கிடுவார். இந்த மாதிரி ஒரு பழக்கம் அன்னைக்கு இருந்ததுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காசிம்னு ஒரு பிள்ளை இருந்ததுனால அவங்களுடைய பேரை அபுல் காசிம்னு ஆகிட்டது. எல்லாரும் அப்படித்தான் கூப்பிடுவாங்க. அபுல் காசிம் அபுல் காசிம்னா அதிகமான பேர் கூப்பிடுவாங்க. முகமதுங்கிறதை விடவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பெயரால் அவங்க வாழும் காலத்தில் நன்கு அழைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அபுல் காசிம் என்ற பெயரால் தான் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஸம்மு பி இஸ்மி, என் பெயரை நீங்கள் சூட்டுங்கள், முகமதுன்னு வச்சுக்கிறங்க, தப்பு இல்லை. வலா தக்தமு பி குன்னியத்தி, இந்த மாதிரி பேருக்கு குன்னியத்துமாங்க அரபில. எந்த பேருக்கு? இன்னாரின் தந்தை என்று வைக்கிற பேர். குன்னி அப்படி ஒரு நம்ம தமிழ் அப்படி ஒன்று இல்லை, நம்ம ஒரு செல்ல பெயர்னு வச்சுக்கிற வேண்டியதான். அப்போ குன்னியத்துங்கிற தந்தை தாய் என்ற வார்த்தையை சேர்த்து வைக்கிற பேர் இருக்கு பாருங்க, அந்த என்னுடைய குன்னியத்திற்கு அபுல் காசிம். அபுல் காசிம் யாரும் பேர் வைக்காதே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முகமதுன்னு பேர் வச்சுக்கிறங்க, என் பேரை, என்னுடைய குன்னியத்திற்கு அபுல் காசிம் அந்த பேரை வைக்காதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்ததாக புகாரியில 110, 3538, 3539, 6197 ஆகிய ஹதீஸுகளில் பார்க்கலாம். அப்ப முகமதுன்னு பேர் வச்சுக்கலாம், அபுல் காசிம்னு பேர் வைக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குன்னியத்துங்கிறது அபுல் காசிம் தான். ஆயிஷா ஹதீஜா நாயகி கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடும்போது அபுல் காசிமே அப்படிதான் கூப்பிடுவாங்க.
கணவரை கூப்பிடும் பொழுது காசிமின் தந்தை என்று தான் என்ன செய்வாங்க, அவங்கெல்லாம் அழைச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இது ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு விளங்கிக்கிறங்க. இன்னைக்கு அபுல் காசிம்னு வைக்கலாம்னு வைக்கலாம். இந்த தடை அபுல் காசிம் என்று வைக்கக்கூடாது என்ற தடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மட்டும்தான், அவங்களுடைய மௌத்துக்கு பிறகு கிடையாது. அது ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடத்தெருவுக்கு போனாங்க. போகும்பொழுது அபுல் காசிம்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்குறாங்க. அவர் சார் உங்களையா கூப்பிட்டேன், இந்த இவரில் கூப்பிட்டேங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அபுல் காசிம் தான் உதான் ஆளு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எப்படி பேரா போச்சுன்னா, முகமதுங்கிற பேர் இன்னைக்கு எப்படி பிரபல்யமா இருக்கிறதோ அதை விட பிரபல்யம் என்னன்னு கேட்டா அபுல் காசிம் தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் காசிம்ங்கிற பேரால ஊர் பூரா அறியப்பட்டிருக்கும் பொழுது கடத்தல் வச்சு ஒருத்தர் அபுல் காசிம்டா யார் திரும்பி பாப்பா? ரசூல் ஸல்லல்லாஹு திரும்பி பார்க்கறாங்க. அவர் என்ன பண்றாரு, உங்களை கூப்பிட்டேன் இவரில் கூப்பிட்டேன் அப்படின்ட்டாரு. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அவர் சொல்றாரு, ஃபல்தவத இலைஹின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் ரசூலுல்லாஹ் நோக்கி திரும்பின உடனே ஃபகால இன்னமா தஅவுது ஹாதா, நான் இந்த ஆளைய கூப்பிட்டேன் உங்களை கூப்பிடலையேன்ட்டார். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பையன் அபுல் காசிம் வைக்காதப்பா, கன்ஃபியூஸ் ஆகுதுல, நீ பாட்டுக்கு அபுல் காசிம்னு கூப்பிட நான் திரும்பி பார்க்க, நான் தானே அபுல் காசிம் இருக்கிறேன், அப்ப எனக்குன்றது ஒரு பேரை ஆகிட்டதுனால இந்த பேரை எல்லாரும் சுட்டிட்டு குழப்பி விட்டுறாதேன்ட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு கூப்பிட அபுல் காசிம் கூட ரசூலுல்லாஹ் வர போறாங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக சொன்னாங்கன்றதுல விளங்குறது புகாரியில 2120வது ஹதீஸ் இது. அப்ப 2120வது ஹதீஸ்ல என்ன காரணத்துக்கு அவங்க சொன்னாங்க, நான் போயிட்டு இருக்கும்போது நீ யாரையும் கூப்பிடுற என்னைய கூப்பிடுறேன்னு நினைச்சுக்கிறேன், என்னை வேஸ்ட் தேவையில்லாம திரும்பி பார்க்க வைக்கிற, நீ என்னைய சொல்றியா அவரை சொல்றியான்னு தெரிய மாட்டேங்குது, அபுல் காசிம் சொன்னார்னு யார்கிட்ட போய் சொல்லுவா, ரசூலுல்லாஹ் சொன்னா நான் சொன்னா விளங்கிடுவாங்க, அதனால அந்த பேர்லாம் வச்சிடாதுன்ட்டாங்க. இப்ப நான் சொல்லும் போது நிறைய பேருக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் அபுல் காசிம்ங்கிறது. அந்த அளவுக்கு பிரபலிய முகமது தான் நமக்கு தெரிஞ்சு போறோம் பேர், இல்லைன்னா அகமது. ரசூலுல்லாஹ் அபுல் காசிம்னு ஒரு பேர் பிரபலியமா இருந்துச்சு யாருக்கா தெரியுமா? 90% முஸ்லீம்களுக்கு தெரியாது, ஒரு 10% முஸ்லீம்களுக்கு தான் இது தெரியும். இப்போ சொல்லும்போது அதனால இப்போ ஒருத்தருக்கு அபுல் காசிம் வச்சோம்னு சொன்னா கன்ஃபியூஸ் ஆகாது, குழப்பம் வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்துல அவங்கள ஒரு ஆள் மாறாட்டம் செஞ்ச மாதிரி போயிருங்கிறதுக்காக வேண்டிதான் தடுத்திருக்கிறாங்க என்பதை என்ன செய்யணும் விளங்கிக்கிறேன்னு. அதனால இந்த இதுக்கு காரணம் இதான், வைக்கக்கூடாதுட்டாங்க. இதை விட்டுருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பேர் முகமதுன்னு வச்சுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அஹப்ப அஸ்மாயிக்கும் இலல்லாஹி அப்துல்லாஹ் அப்துர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான பேர் என்னவென்றால் அப்துல்லா என்பதும் அப்துர் ரஹ்மான் என்பதும் தான் இப்படின்னு சொன்னாங்க. இது எங்க இருக்குன்னா முஸ்லீம்ல 3975வது ஹதீஸில் இருக்கிறது. இன்னும் சில என்னென்ன பெயர்கள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விருப்பமானது, என்னென்ன பேர்லாம் தடுக்கப்பட்டது, என்னென்ன பேரையெல்லாம் ரசூலுல்லாஹ் மாற்றி வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் வெறுத்திருக்கிறாங்க என்பதை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய பெயர்களும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிற முடியும். பிறந்த குழந்தைக்கு பெயரிடுவது எப்படி, எப்போது பெயரிடுவது, என்ன பெயர் விருப்பமான பெயர்கள், சிறந்த பெயர் என்ன என்ற விவரங்களை எல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது சஹீஹ் முஸ்லிம்ல 3975வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது, இன்ன அஹப்ப அஸ்மாயிக்கும் இலல்லாஹி, உங்களுடைய பெயர்கள்லேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான பெயர் என்னவென்றால் அப்துல்லாஹி அப்துர் ரஹ்மான். அப்துல்லாங்கிற பேர் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது, அப்துர் ரஹ்மான் என்பது ரொம்ப விருப்பமானது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்துல்லா அப்துர் ரஹ்மான் விருப்பமானதுங்கிறதுனால எல்லாரும் நாட்டில் உள்ள அப்துல்லான்னு வச்சா சரியா வருமா? பெயர் ஒன்று விருப்பமானதுன்னு எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இதுவும் நல்ல பேருன்னு புரிஞ்சுக்கணுமே தவிர, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஊரில் பிறகுற அம்புட்டு பிள்ளைக்கும் அப்துல்லாவும் அப்துர் ரஹ்மான் வச்சுட்டீங்கன்னு சொன்னா எந்த அப்துல்லா வந்தாரு எந்த அப்துல்லா போனார்னு தெரியாது. பெயர்கள் நிறைய இருந்தா தான் இவர் அப்துல்லா, இவர் மூசா, இவர் இப்ராஹிம், இவர் முஸ்தபான்னு சொல்ல முடியும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த பேர் அப்துல்லா அப்துர் ரஹ்மான் சொல்லிவிட்டு அவங்க பிள்ளை யாருக்குமே அப்துல்லான்னு வைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகனுக்கு காசிம்னு பேர் வச்சாங்க, இப்ராஹிம் பேர் வச்சாங்க, பேர பிள்ளைக்கு ஹசன் வச்சாங்க, ஹுசைன் வச்சாங்க, அழகான பேர் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு கூட என்ன செய்யல, அப்துல்லா அப்துர் ரஹ்மான் வைக்கல. அது என்ன நம்ம விளங்கிக்கிறோம்னு கேட்டா, இதுவும் நல்ல பேரு, எல்லாரும் ஊரில் உள்ள அப்படி பேர் அப்துல்லான்னு வைக்கணும்னு வச்சிடக்கூடாது. அப்துல்லாங்கிற ஒரு அழகான பேரு, அப்துர் ரஹ்மான்ங்கிறது அழகான பேரு அப்படிங்கிறத விளங்கிக்கிறணும். அதே மாதிரி
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முந்திய சமுதாயத்தில் கூட நபிமார்கள் நல்லடியார்களுடைய பெயர்களை திருப்பி வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. இப்போ உதாரணமாக வந்து ஹாரூன் அப்படின்னு சொல்லி மூசா நபியுடைய சகோதரர் அவர் இருந்திருக்கிறார் என்பதை நம்ம வந்து குர்ஆன்லேருந்து பார்க்குறோம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது அந்த சமுதாயத்தில் உள்ளவங்கெல்லாம் மரியம்கிட்ட கேட்குறாங்க, யா உக்த ஹாரூன், ஹாரூனின் சகோதரியே இந்த மாதிரி பண்ணிட்டியேன்னு கேட்டாங்கன்னு குர்ஆனில் இருக்கிறது. 19ஆம் அத்தியாயத்தில் மரியம்ங்கிற சூறாவில் இருக்கிறது. ஹாரூன் வந்து மூசா நபி காலத்தில் உள்ளவர். இங்கே ஈசா நபியுடைய அம்மாவுக்கு அவங்களுக்கு மத்தியில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் இடைவெளி இருக்கிறது. அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்குறாங்க, யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரிங்கிறாங்க. அப்போ ஹாரூன் என்ற பெயரில் அவங்களுக்கு ஒரு சகோதரர் இருந்திருக்கிறார். அந்த ஹாரூன் ஏன் பேர் வச்சாங்க? முந்தி ஒரு நல்ல அடியார் ஹாரூன் இருந்திருக்கிறாரு, அவர் பேரை நாமளும் வைக்குவோமே அப்படின்னு சொல்லி நபிமார்கள் பேரை வச்சிருக்கிறாங்க. அப்படிதான் வச்சாங்க என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இதை கேட்குறாங்க. அது எப்படி இந்த குர்ஆனுடைய வசனத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, அது என்ன ஹாரூன் சகோதரின்னு வருது, ஹாரூன் வந்து மூசா காலத்தில் உள்ளவர்ல அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹும் கானூ யுஸம்மூன பி அன்பியாஹிம் வ ஸாலிஹீன கப்லஹும், அவங்க வந்து நபிமார்கள் பெயர்களையும் அவங்களுக்கு முந்தி சென்ற நல்லடியார்கள் பெயர்களையும் சூட்டுவார்கள். அந்த அடிப்படையில் தான் ஹாரூன் என்று அங்கே வந்திருக்கிறது. இவர் வேற ஹாரூனு, அந்த ஹாரூன் இல்லை, அவர் பேரை வியாபாரத்தமாக இவங்களும் வச்சிருக்கிறாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லீமில் 3982வது ஹதீஸில் நீங்கள் காணலாம். அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், பேர் வைக்கும் பொழுது நல்லவர்கள் என்று அறியப்பட்டவர்கள், நபிமார்கள் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டவர்கள், அவங்களுடைய பெயர்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கலாம். இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக்கு, யாக்கூபு, ஐயூபு, நூஹு, மூசா, ஈசா, யூசுஃப், யாக்கூபு, இது மாதிரியான பெயர்களை என்ன செய்யலாம், வந்து நம்ம சூட்டிக் கொள்ளலாம். அதே மாதிரி நல்லடியார்கள் என்று நன்கு அறியப்பட்டவர்கள், வெளிப்படையாக நல்லவங்க தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களோட பேரை சூட்டிக் கொள்ளலாம் என்பதை நம்ம இதிலிருந்து விளங்கிக்கிறலாம். இப்படி ஒரு பேர் வச்சுக்கிடலாம். அதுபோக வேற என்ன பேர்கள்லாம் வைக்கலாங்கிறத விட வைக்கிறதுக்கு லட்சம் பேர் இருக்குது. எந்த மாதிரி வைக்கக்கூடாது என்ற ஒரு அளவுகளை விளங்கிட்டோம். இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ஆதாரமாக உள்ள ஹதீஸுகள். எந்த மாதிரி பெயர்கள்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில இலக்கணத்தை குர்ஆன் ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதை விளங்கிட்டோம்னு சொன்னால், ஓ இதெல்லாம் நம்ம தவிர்த்து கொள்ளணும், மற்றெல்லாம் வச்சுக்கிடலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிடலாம். ஃபர்ஸ்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது புகாரியில் 6105வது ஹதீஸில் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு கியாமத் நாளில் அறவே பிடிக்காத வெறுக்கத்தக்க ஒரு பெயர் என்னவென்று சொன்னால், மலிக்குல் அம்லாக், அரசர்க்கு அரசர், மன்னர்க்கு மன்னர் என்று பெயர் சூட்டுவதுதான். மலிக்குல் அம்லாக் அவன் தான். அரசர்க்கு அரசன் தான் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உள்ள அந்த பிரத்யேக தன்மையை எந்த ஒருத்தன் பெயராக தனக்கு சூட்டி கொண்டானோ அல்லது அவனுக்கு பெயராக மற்றவங்க சூட்டுறாங்களோ அதுதான் உலகத்திலேயே மகா கெட்டவன், மகா கெட்ட பேரு, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காத பேரு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில் 6105 இருக்கு. மலிக்குல் அம்லாக்னா மன்னருக்கு மன்னர். இதை ஷாஹின்ஷான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து நம்ம நாட்டில் உள்ள அஜர்த்துமார்கள் எல்லாம் முஸ்லிம் முகலாய மன்னர்களை புகழும் பொழுது ஷாஹின்ஷா, அரசருக்கு அரசர் என்று பார்சியில் சொன்னாங்க. அதே தான் இது. அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. தடுத்ததையே தான் அவுரங்கசீபுக்கும், பாபருக்கும், ஹுமாயூனுக்கும், இங்கே அங்கே உள்ள அஜர்த்துமார்கள், மௌலைமார்கள், மார்க் அறிஞர்கள் எல்லாம் ஷாஹின்ஷான்னு சொல்லி தான் அவரை பாராட்டினாங்க, புகழ்ந்தாங்க. அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அரபியில் சொன்னால் எப்படி பிடிக்காதோ அதே மாதிரி மன்னருக்கு மன்னா, அரசர்க்கெல்லாம் அரசரேன்னு கூப்பிட்டா அரசர்னு வேணா சொல்லிட்டு போங்க, அரசருக்கு அரசங்கும் போது மேலே போயிடும். அது கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பேர் வைக்கக்கூடாது ஒன்று. அதே மாதிரி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன